ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது கொய்கா ப்ரீடிங் டே 3 வீடியோ. ஓகே, நம்ம டே 1 டே 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். புதுசாக வந்திருக்கிறவங்க அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, நம்ம இப்போ டே 3 வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டே 3 ப்ராசஸ் என்ன மாதிரின்னு பார்ப்போம். நம்ம 1 ஃபீட்டுக்கு தண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது 4 இன்ச்சஸ் வரைக்கும் குறைக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பம்ப் ஒன்று போட்டு தண்ணியை நல்லா குறைச்சி எடுத்துடணும். ஏன்னா நம்ம கீழே இறங்க இயலாது. ஏன்னா கீழே எல்லாம் முட்டை இருக்குது. அதனால் கீழே இறங்கினா அந்த முட்டை டேமேஜ் ஆகி மற்ற முட்டைகளும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கீழே இறங்காமல் ஒரு வாட்டர் பம்ப் ஒன்று வச்சு தண்ணியில் எடுத்துருவோம். இவங்க 3 பேர் தான் நான் ப்ரீடிங்க்கு போட்டாங்க. அந்த நடுவில் இருக்கிறவர் தான் ஃபீமேல், மற்றவங்க 2 பேரும் மேல் 2 பேர். சரியா, அவங்கள தான் போட்டோம். இந்த பாருங்கள், விலங்கு தானே உங்களுக்கு 4 இன்ச்சஸ்க்கு மாதிரி நான் குறைச்சிட்டேன். ஃபுல்லாகவே குறைச்சிட்டு மறுபடி 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கையிலும் முட்டையை தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். 1 ஃபீட்டுக்கு தானே வச்சுருந்தோம், 1 ஃபீட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு எக் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வேண்டிய அளவு கிடச்சிருக்குது. நல்ல ப்ரீடிங் இந்த தடவைனா ஃபுல் சக்ஸஸ்ஃபுல். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்கிறேன். இதை வேறு ஒரு பொண்ணுக்கு போட்டு உங்களுக்கு அப்டேட் தரதுக்கு, டே பை டே அப்டேட் தரதுக்கு தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணுமா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு நான் வீடியோ எட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம இன்னொன்று எட் பண்ண வேணும். இந்த கெமிக்கல் ஓகேவா, இது நம்ம எட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி லைட் ப்ளூ ஆகிற அளவுக்கு நம்ம எட் பண்ணணும். சாதாரணமாக சொல்லப்போனால் 85 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அந்த கணக்கில் நம்ம எட் பண்ணிக்கொள்ளணும். நம்ம பொண்ணில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்து நம்ம எட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கெமிக்கல் நீங்கள் அக்வேரியம் ஷாப்னால போய்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஃபிஷ் கேர் ப்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளணும். ப்ரீடிங் செய்ய முன்னுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா, இந்த கெமிக்கல் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ டே 3 வீடியோ முடிஞ்சிட்டு. இதுக்கு பிறகு உள்ள டே 4 வீடியோ வேணுமென்றால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டே 4 வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் தாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன மீன் ப்ரீடிங்க்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொய்கா ப்ரீடிங் இந்தியோட முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மீன் ப்ரீடிங் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மீன் ப்ரீடிங் நான் போடுறேன். ஓகேவா காய்ஸ், பாய்.